சின்ன சின்ன பசங்க கையில பட்டாக்கத்தி. Jangan macam. உரா மச்சான். ஏய் மச்சான் உரா. மண்டை ஓபன்ரா. Attack with a machete. கஞ்சா போதையில கொலவெறி தாக்குதல். கரூர் பிரச்சனையில குரல் கொடுத்த வாடகை வாய்கள், கொத்தடிமைகள் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இத பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்கள் அசோக். இது உங்கள் கவிசோக்ரியா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம அங்க என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலா பாத்துடலாம். ஒடிசாவை சேர்ந்த சுராஜ். இவருக்கு வயசு 30. இவர் ஒரு சுற்றுலா பயணி, அதாவது சுத்தி பார்க்க வந்திருக்காரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு அவர் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி. ஆனா அது உண்மை இல்லை. அவர் சுத்தி பார்க்க வந்தவர், அதாவது டூரிஸ்டுக்கு வந்தவர். அவருக்கு தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. सूरज तिरतनी में गाया तिरतनी सूरज அவர் சென்னையில இருந்து திருப்பதி போற ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இடையில திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்ல ஒரு 4 பசங்க, 17 வயசு பசங்க பட்டாக்கத்தியோட கஞ்சா போதையில ஆட்டம் பாட்டத்தோட ஏறி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக, அதாவது கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்காக அந்த நபரை சும்மா வெட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது அந்த நபருக்கு பிடிக்கல. அதனால அவர் முறைச்சிருக்காரு. பதிலுக்கு இவங்களும் திரும்ப முறைக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. உண்மையிலேயே அந்த நபரை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயின்ல இருந்து கீழே இறக்கி வலுக்கட்டாயமா இறக்கி அவரை சராமாரியா வெட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம, ஒரு மனுஷனை நம்ம வெட்டுறோம் அப்படிங்கிற ஒரு சுய புத்தி கூட இல்லாம சராமாரியா வெட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு படபடன்னு அடிக்குது. அதனால இந்த மாதிரி சின்ன ஊசி குத்துனாலே நமக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும், உடம்பெல்லாம் கூசும். இவங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னா போதை, கஞ்சா போதை. இந்த பசங்க கையில கஞ்சா எப்படி கிடைக்குது? இதுல மாசுபிரமணியன் சொன்னாரு, கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன். கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல கஞ்சாவே கிடையாதாமா, எல்லாம் ஃபுல்லா முடக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அப்ப இதுக்கு பேர் என்னது? கரூர் பிரச்சனையில தளபதி மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இந்த கொத்தடிமைகள்லாம் எங்க போனீங்க? நீங்க தான் உண்மையை பேசுற உத்தமன்கள் ஆச்சே. இதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதானே? இந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்குது தமிழ்நாடு. அந்த சின்ன சின்ன பசங்க பட்டாக்கத்தி எப்படி வந்துச்சு? இந்த வயசுல அவங்க கஞ்சாவுக்கு எப்படி அடிமையானாங்க? இதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாம்ல. ஏன்னா நீங்க தான் சட்ட ஒழுங்க சீரமைப்பா வச்சிருக்காங்களே. நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குதாமா. தமிழ்நாட்டிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு மாறி இருக்குதாமா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேரு வாங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் இங்க வரணும்னாலே பயந்து பயந்துதான் வருவான். ஏன்னா தமிழ்நாடு பசங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன பசங்க இல்ல பட்டாகத்தி, கஞ்சா போதை, மது போதை, வீதிக்கு வீதி ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு போதையை ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் இப்ப எங்க போச்சு? இந்த 200 ரூபாய்க்கு மாரடிக்கிற இந்த கொத்தடிமை கூட்டம் இருக்குல்ல, இந்த பச்சந்தி அக்கா, வைஷ்ணவி, அந்த அக்கா எங்க போனாங்க? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ், வீணா போன ரோஸ்ட் பிரதர்ஸ் 2 பேரு, ஆக்சுவலா வானவில் பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க. வானவில் பிரதர்ஸ்னா எனக்கு என்னன்னு அர்த்தம் இப்ப வரைக்கும் தெரியாது. இவங்கள பார்த்தா நான் வானவில்னா இதான் அர்த்தம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாய்களாம் எங்க போனாங்க? இதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதானே? நீங்க தான் சட்ட ஒழுங்கை பத்தி வீடியோ போட்டீங்களே, சட்ட ஒழுங்குலாம் நல்லா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களாம் எங்க போனீங்க? இதை பத்தி பேசுங்க. என்னடா இதுல இந்த கொடிகாத்த குமரன் ஒருத்தர் இருக்கானே, குடிகார குமரன். அந்த குடிகார குமரன், கொடிகாத்த குமரனுக்கே வந்த சோதனை இது.
அவர் பேரை வச்சுக்கிட்டு இவன் பண்ற வேலை எச்சத்தனமான வேலை, பச்சை பச்சையா பேசிக்கிட்டு விஜயை பத்தி ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடைச்சா போதும் பச்சை பச்சையா பேசுறாங்க. இவனை மாதிரி பேசுற ஒரு அயோக்கிய பையனை பார்த்தது இல்ல. இவனுக்கு பேரு கொடிகாத்த குமரனாமா. இவெல்லாம் இப்ப எங்க போனா, நீங்க தான் சட்ட ஒழுங்கை நீட்டா வச்சிருக்கீங்களே, சட்ட ஒழுங்கெல்லாம் கட்டுக்கோப்புல வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்து பேச வேண்டியதுதானே நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்மளோட சட்டம் ஒழுங்கு இந்த அளவுல தான் இருக்குது. சின்ன சின்ன பசங்க கூட கெட்டு போறாங்க. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் இப்படிதான். ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க 2 பேரும் கஞ்சா குடிச்சிட்டு, அவனை விட சின்ன பசங்க 2 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, அவங்க போய் வீட்ல போய் சொல்லி குடுத்துட்டாங்களாம் அந்த பசங்கள. இவங்க கஞ்சா குடிக்கிறாங்கன்னு வீட்ல போய் சொல்லி குடுத்துட்டாங்களாம். அதனால அந்த சின்ன பசங்கள போய் அடிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் கஞ்சா குடிச்சு கெட்டு போறாங்க. இதுல வந்து கஞ்சாவ 0% ஆக்கிட்டாங்களாமா. இந்த மாதிரிலாம் வாய் புழுவுறதுக்கு உங்களுக்குலாம் வாய் கூசல? இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. வெளியில வராத பிரச்சனைகளா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் மூடி மறைச்சிருக்காங்க. இந்த எக்ஸல் காலேஜ் பிரச்சனையாகட்டும், இந்த மதுரையில ஒரு பொண்ணுகிட்ட போய் திமுக நிர்வாகி ஒருத்தன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானே, அந்த மாதிரி இன்னும் வெளியே வராத நிறைய நியூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில தெரியாது. ஆனா தாவேகா சைடோ, இல்ல விஜய் சைடோ, இல்ல நம்ம தாவேகா பசங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்கன்னா, அது உடனே அது ஒரு பெரிய விஷயம், சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை பெருசா எடுத்து போட்டு ஒவ்வொரு சேனல்லையும் விஜய் அண்ணாவோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக வேணும்னே டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்க. பார்த்தாலே தெரிகிறது. தயவு செஞ்சு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது போலீஸ்காரங்க எல்லாம் அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கடைபிடிச்சாங்க. ஒரு தப்பு பண்ணோம்னா இந்த அளவுக்குலாம் அந்த காலத்துல அப்பெல்லாம் தப்பு நடக்கல. எல்லா காலத்துலயுமே எல்லா இடத்துலயுமே தப்பு நடக்கதான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி திமுக ஆட்சியில் நடக்கிற தப்பு மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில இல்ல. இதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி 12% வாக்குறுதி தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த பையனுக்கு நடந்த பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம். வெளியில இருந்து வர இன்னொருத்தருக்கும் நடக்கலாம். இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்கும். தளபதி ஆட்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தளபதி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இவங்கள மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு நில குலைஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த ஆட்சி தான் காரணம். 2026ல சிந்திச்சு வாக்களிங்க. இப்பவும் சொல்றேன், நான் விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஆனா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓகே மக்களே, எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க தர சப்போர்ட்ல தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.